ஒரு ஷோவில் வந்து லாரன்ஸ் அண்ணன் உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டார். என்னடா இது ஷெரீஃப் அண்ணன் அப்படின்னு அப்படி லாரன்ஸ் அண்ணன் அப்படி கேட்குறாப்படி, சரி சொல்லி விடுவோம் நம்ம ஆசை என்னன்னு. எனக்கு ஹீரோ ஆனன்னு ஆசைண்ணே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஹீரோ ஆனன்னு ஆசையா? ஆனால் எனக்கு நம்ம மூஞ்சிக்கெலாம் நம்ம யாரும் இவ்வளோ ரிஜெக்ஷன் பார்த்துட்டோம், எப்படி நடக்குமா நடக்காதான்ற யோசனை எனக்கு ரொம்ப எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம் எனக்கு. அப்போ வந்து லாரன்ஸ் அண்ணன் அவனை ஹீரோ ஆக்குறேன்டா, நீ ஏன்டா ஹீரோ ஆக முடியாது, நான்லாம் ஹீரோ ஆகும், நீ ஏன் ஹீரோ ஆகக்கூடாது அப்படி சொல்லி அண்ணன் சொன்னார். ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளோ பேர் இப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னார். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இதை பார்த்துட்டு இருக்கோம், யாராவது பாலாவை ஹீரோவை வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீ வந்து ஹீரோவாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னார், ஹீரோவாகணும்னா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குடா, நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நிறைய இதாகணும். அப்போ ஒரு விஷயம் சொன்னார், நான் ஏன் நீ ஹீரோ ஆகணும்னு சொன்ன ஓகே பண்ணது, ஓகேன்னு சொன்ன தெரியுமா, உன் லுக்கு அதெல்லாம் தாண்டி அவர் ஒன்று சொன்னார், நீ நல்லா இருந்தனா உன்ன மாதிரி ஒரு 35-40 குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேடையில் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்மளை நம்பி ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பித்தேன், அப்படியே சும்மா ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஷெரீஃப் அண்ணன் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி, இல்லைடா உன்னை வச்சு ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி, என்ன வச்சா என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம் தூக்கிட்டு வாண்ணே செல்லத்தை அப்படின்ற மாதிரி தான் நான் வரேனே, என்னென்ன ஓகே பண்ணுறேன், எனக்கு அவருக்கு ஓகேவான்னு கேளுண்ணே, எனக்கெல்லாம் ரெடினே, அவருக்கு ஓகேவான்னு கேளுண்ணே, டெய்லிடா ஒன்றை வச்சு பண்ணுறேன்னு சொல்லுறாரு. கதை சொன்னேன், பாலாவை கேட்குறீங்களான்னாரு, கேளுங்கண்ணே, அதான் ஒன்றை வச்சு பண்ணுறதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காருன்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. போய் பார்த்தேன், எதுவுமே இல்லை. இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்தித்த ஒரு நடிகனுக்கு முதல் முறையாக தானாகவே வந்த ஒரு ப்ரொடியூசர்னால் அது ஜெயகிரன் சார் தான். ஸோ அவரை வந்து நான் என்றைக்குமே ஜெயகிரன் ப்ரோ தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், அவங்களாலே ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு பெரட்டி கொடுக்க முடியாது. காரணம் எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி, சுற்றி வட்டாரம் அந்த மாதிரி, நாங்கள் ரொம்ப டவுனான ஃபேமிலி தான். பட் அந்த டைம்லையும் நம்மளை நம்பி கோடிக்கணக்கில் காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்ஸ் அலாட். ஏன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் சில பேர் வருவாங்களே, அதில் முதல் பிரதர் வந்து ஜெயகிரன் பிரதர் தான்.